நயவசனிப்பு, நய வாழ்க்கை. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு ஒருத்தர் என்னை கூட்டிகிட்டு போய் காட்டுறார், எனக்கு அங்கே இடம் இருக்குது, எனக்கு இங்கே இடம் இருக்குது, அங்கே இடம் இருக்குது, சுடுகாட்டெல்லாம் காட்டுறார், எனக்கு இங்கே இடம் இருக்குதுன்னு. நல்லா கவனிக்கணும். மக்கள் இந்த விட்டில் பூச்சிகளாய் மாறி விடுகிறார்கள். ஏதோ ஒரு போலி, அதுக்கு இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். அதாவது அசலை விட இன்னைக்கு போலிகள் தான் மதிக்கப்படுகிறார்கள். அசல் ஊழியரை விட போலி ஊழியர்கள். உங்கள் வீட்டுக்கு வந்து அந்நிய பாஷை பேசி ஆவியில் நிரம்பி அங்கேருந்து இங்கே குதிச்சு, இங்கேருந்து அங்கே குதிச்சு, உடனே நினைக்கிறீங்க பாஸ்ட் இப்படிலாம் பண்ண மாட்டேன்றாரு. அவர் நின்ன இடத்துலேருந்து பேசுகிறார், அவன் இங்கேருந்து அங்கே குதிக்கிறான், அங்கேருந்து இங்கே குதிக்கிறான். ஒரே அபிஷேகம் நினைக்கிறீங்க, குரங்கு கூட தான் குதிக்குது. கவனிங்கள், ஞானம் இருக்குமானால் முன் ஜாக்கிரதை இருக்கும். புரிஞ்சுங்க? செலவழிப்பதில், பேசுவதில், சாப்பிட்றதில் கூட ஏதோ கொடுத்தாங்க நான் சாப்பிட்றேன், போனால் வராது, பொழுது போனால் திரும்பாது, அப்படி இல்லை. இது சாப்பிட்டா என் உடம்பு ஒத்து வருமானு பார்க்கணும். இந்த திருமணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒத்தே வராது, ஆனால் இவங்க போட்டு வளசுறாங்க. கேட்டால் ஆண்டவர் எல்லாம் பார்த்து பாருங்க. கவனிங்க, எவன் ஒருவன் தனக்குத்தான் உதவி செய்து கொள்ளுகிறானோ அவனுக்குத்தான் தேவன் உதவி செய்வார். சக்கரை வியாதி இருக்குது, அநியாயத்துக்கு 2 டம்ளர் பாயசம் குடிச்சா எப்படி? அதில் வேற சொல்கிறோம் இன்னும் கொஞ்சம் போடுன்றோம். கொலஸ்ட்ரால் இருக்குது, அவர் பெரிய பெரிய துண்டா போட சொல்கிறார். இது என்னது? ஆமாம், ஆண்டு குறித்த நாள் ஒன்று இருக்குது, காலத்துக்கு முந்தைய நாமே நாள் குறித்து கொள்ளுகிறோம். புரியலைங்களா? இதில் வேற எல்லாம் ஆண்டவர் பார்த்து பாருங்க. இதில் வேற சொல்கிறாங்க போன உயிர் எப்போ போனா என்ன? இல்லைங்க, நீங்கள் ஆண்டவருக்கு தேவை, நீங்கள் ஆண்டவருக்கு தேவை, நீங்கள் எனக்கு கூட ரொம்ப தேவை. இந்த இடத்துல யார் நிரப்புவா? இன்னொரு ஆளை நான் கொண்டு ஆயத்தம் பண்ணி நிரப்புறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? உங்களை ஆயத்தம் பண்ணதே பெரிய பாடு. அப்போ இன்னொரு புது ஆத்மா வந்து அந்த ஆத்மாவை எப்போ ஆயத்தம் பண்ணுறது? அதுக்குள்ளே எங்காலம் முடிஞ்சிடும். சொல்லுங்கள், ஜாக்கிரதையாக இருங்க. சாப்பாட்டில், செலவழிப்பதில், உடுத்துவதில், எல்லாவற்றிலையும். அடுத்து ஒரு சொல்ல போகிறேன். ஞானம் எதை செய்யும் தெரியுமா? ஞானம், கவனிங்க, அதில் போட்டிருக்குது. அதாவது ஞானம் என்ற அறிவு என்ற அர்த்தம். அறிவு, கவனிங்க, அதனுடைய அதாவது இது என்ன தெரியுமா? 10ஆம் வசனம் கடைசி வார்த்தை. ஞானம் என்னைக்குமே அங்கீகாரத்தை தரும். 2 காரணம் சொல்ல போகிறேன்.